தளபதி இறங்கி பண்ண தேவையில்ல. தளபதியோட ரசிகர்கள் வந்து இறங்கி பண்ணியிருக்காங்க. அவர் உள்ள இறங்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணி நீ வந்து கோவத்தை கிளப்புற மாதிரி கேட்டு அப்ப நீ விஜயகாந்தனை வந்து உதவி அப்பயே பண்றாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப முதலமைச்சர் சீட்னா சும்மாவா உட்காரத்துக்கு ஆளுக்கு ஒன்று கீச்சு தரத்துக்கு எல்லாம் இதுனா இப்ப 2026ல யார் இங்க முதலமைச்சரா வருவான்னு உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன தெரியும்? என்னுடைய கருத்து கணிப்பு தவிர மக்களுடைய கருத்து கணிப்பு என்னன்னு இருக்குன்னா, சிஎம்க்கு அடுத்த சிஎம் முதல் சீட்ல உட்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இல்ல, செகண்ட் ஹாஃப்ல தான் தளபதி இருக்கிறாருன்னு நிறைய பேருடைய கருத்து கணிப்பு இருக்குது. எதுக்கு நான் செகண்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றேன்னா, ரசிகர் சினிமாவிட ஒரு வெயிட்டா ஒரு ரசிகர் வந்து ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு சேலரி அதிகமா சேலரி வாங்குறது, ரசிகர்களுக்கோசம் படம் நடிக்கிறார், இதை பண்றாரு. எல்லா ரசிகரும் டிஎம்கே, எஸ்டி, ஏடிஎம்கே எல்லா ரசிகரும் தளபதி படத்தை பார்க்கறவங்க தான். ஆனா அதை மீறியும் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கோசம் நான் பணத்தை சம்பாதிச்சு நான் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன், போகும்போது ஒன்றுமேல தான் இல்லை. ஓகேங்களா, அது நான் சம்பாதிக்கிற பணத்தை பாதி வந்து ஏழை மக்களுக்கு எனக்கோசம் நான் சேர்த்து வச்சிருக்க பணத்தை வந்து ஏழை மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்றாரு. சினிமா துறையில பல கோடி ரசிகர்கள் வந்து இருக்கிற ஒரு தலைவன் சினிமாவுக்கு வர்றாருன்னா, சினிமா விட்டு அரசியலுக்கு வர்றாருன்னா ஒரு காரணத்தோடு தான் வருவார். உங்களுக்கே தெரியும், காரணம்னா சும்மா உள்ளலாம் இறங்கி வரவே மாட்டான் தலைவன். ஓகேவா, மக்களுக்கோசம் போராடி தான் வெளியே வரான். ஏன்னா சினிமாவிலேயே அவ்வளோ அடிபட்டுவர். ஒவ்வொரு படமும் சரி, ஒவ்வொரு இப்போ ஃபிலிமும் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ தளபதியப்பா படம் வருதுப்பா, இதை வருதுப்பா, அதை அப்பவே ரொம்ப டேன் பண்றது. ஏன்னா தளபதி படமே வரவே கூடாது, ஸ்கிரீனுக்கு வரவே கூடாதுன்னு அப்பவே அப்படிப்பட்ட தலைவன் மக்களுக்கோசம் சேவை செய்யறதுக்கு உள்ள இறங்கி வரும்போது அப்படி அரசியல் இருக்கும். நீங்களே சொல்லுங்க. அப்போ சினிமா துறையிலேயே அடிக்கிறவன் அரசியலுக்கோசம் உள்ள இறங்கும் போது அடிக்க மாட்டாங்களா? கன்ஃபார்ம் அடிப்பாங்கல்ல. அப்போ முதலமைச்சர் சீட்னா சும்மாவா உட்காரத்துக்கு ஆளுக்கு ஒன்று கீச்சு தரத்துக்கு எல்லாம் இதுனா இது கண்டக்டர் எடுக்கிறாரு டிக்கெட்டு, அதான் இது. அதேதான் மக்களும் கேள்வி கேட்கறாங்க. இளைய தளபதி விஜய்க்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி, எதுக்கு வராரு அவரு, அப்படி வந்தாலும் இன்னும் மக்கள் இது வரைக்கும் உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? உதவி செய்யறது வந்து தெளிவா நீ ஒரே கேள்வி வந்து நீ ஈஸியா கேள்வி கேட்டுற. ஏன்னா நீ இறங்கி வேலை செய், அப்ப அந்த கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியும், அந்த வழி என்னன்னு தெரியும். ஓகேவா, மக்களுக்கு சேவை செஞ்சா மட்டும் தான் உள்ள இறங்கணுமா? சேவை செய்யாதவங்கள உள்ள இறங்க. பணம் இல்லாதவங்க இறங்குது வேற. ஓகேங்களா, பணம் வச்சுக்கிட்டு இருக்கவங்க மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு உதவி செய்யணும் இல்லையா? இப்ப விஜயகாந்த் அவர்கள் பண்ணிருக்காரு. இப்ப விஜயகாந்த் ஐயா அவர் வந்தாருன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சாரு, மக்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தாரு. இப்போ பார்த்தனாக்கா அவர் கடவுளா கும்பிடுறாங்க. அதே போல விஜயம் அவர்களையும் பார்த்தனாக்கா அடுத்த லெவலுக்கு பாக்கணும்னாக்கா, அவர் சிஎம் வர வைக்கணும்னாக்கா அவர் அந்த உதவி எல்லாம் செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. கேள்வி நீங்க ஈஸியா கேட்டுறீங்கல்ல. விஜயகாந்தனை வந்து என்ன கேட்டீங்க, விஜயகாந்தனை வந்து நிறைய உதவி பண்ணிக்கிறாங்கன்னு. ஏன்னா விஜயகாந்தனை வந்து பாத்தீங்கன்னா இறந்த பிறகுதான் அவருடைய நியூஸ் வெளியே லீக் அவுட் ஆகுது தெரிஞ்சது இல்ல. ஆக்சுவலா இல்ல, அது வந்து எல்லா இடத்துலயுமே மக்கள் ஆதரவு பெற்று பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னா செத்தப்பறம் தெரியும். ஆனா விஜயகாந்த் ஐயா அவர்கள் உசுரோட இருக்கும் போதே அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உதவி பண்ணக்கூடிய ஆளுன்னு பார்த்தா விஜயகாந்த் ஐயா அவரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த வழியில விஜய் அவர்கள் வருவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. ஆனா அவர் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உதவி செய்யணும்னு கேள்வி இருக்கு. நீ வந்து கோவத்தை கிளப்புற மாதிரி கேட்டு அப்ப நீ விஜயகாந்தனை வந்து உதவி அப்பயே பண்றாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அந்த மனுஷனை சிஎம் உட்கார வைக்கிறது உங்களுக்கு எங்க போச்சு, புத்தி இல்லையா? அப்போ தெளிவு இல்லையா? இப்ப மட்டும் உட்கார வச்சு அந்த மனுஷனை வந்து அழிக்கிறதும் சரி வாழக்கிறதும் சரி உங்க கையில தான் இருக்குது. கேள்வி கேட்கறதும் ஈஸியா கேள்வி கேட்டுடலாம். இப்ப கேள்வி கேட்கறீங்கல்ல, அப்ப விஜயகாந்தனை இருக்கும்போது கேள்வி கேட்டுருக்கலாம்ல எல்லார்கிட்டயும். அப்ப எங்க போச்சு இந்த மீடியா எல்லாம்? சரி, ஓகே. இது வரைக்கும் விஜய் அவர்கள் என்னென்ன உதவி எல்லாம் செஞ்சிருக்காரு? நிறைய செஞ்சிருக்காரு தெளிவா. சொல்லலாம் முடியாது. முடியவே முடியாது. இல்ல, சொன்னாதான் மக்களுக்கு ஏதாவது தெரியும் இல்லையா? மக்களுக்கு தெரிஞ்சு என்ன போறாங்க, இப்போ ஒருத்தன் வந்து அரசியல் வர போறாங்கன்னா டாமினேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தளபதி உள்ள அரசியல்ல வந்து இறங்குறது சும்மாலாம் வரலப்பா, அவர் உதவி பண்ணாதம்பா, ஏழைங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணாதம்பா, நிறைய பேருக்கு இது மாதிரி கொடுத்தாதான்பா உள்ள அரசியல் வரணும், இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கறீங்கல்ல. பண்ணாதான் ஒரு அரசியலுக்கு உருள வரணுமா? ஆமா, மக்கள் ஆதரவு இருக்கணும்ல. ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு தெளிவா. அவங்க ரசிகர் தளபதி இறங்கி பண்ண தேவையில்ல. தளபதியோட ரசிகர்கள் வந்து இறங்கி பண்ணிருக்காங்க. அவர் உள்ள இறங்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நான் பண்ணிக்கிறேன் டீடைல்ஸே உங்களுக்கு ரசிகர்களே வந்து வெளியே தட்டுவாங்க. சரிங்களா, ஃபுல் டீடைல்ஸும் என் தளபதி இது மாதிரி ஏழைங்களுக்கு வீடியோ வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகேவா, மழை சீசன் ஆச்சு, இப்போ அந்த வர்தா புயலோ ஏதோ ஒரு புயல் வந்தது பாத்தீங்களா, அப்பவே நிறைய எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பேசவங்க. இப்ப அதை மட்டும் தான் இது கோரிக்கை அவங்க டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தளபதியை வந்து வரக்கூடாது,
இவனா சினிமாவிலே இருந்திருக்கலாமே, என்னத்துக்கு அரசியல் வரப்புற அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் தேவையா இது? சரி ஓகே ஒரு அது வாய்ப்பு தாவேக்கா கொடுத்து தான் பாருங்கன்னு சொல்றேன்.